சக்தி வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா அப்ப இருக்கணும். அமைதியா இரு. ஏண்டி போலிய வச்சா ஏமாத்த பாக்குற? நீ எல்லாம் வாழ்றதை விட சாவறதே மேல். இந்தா மேல வை, அங்க வச்சிரு. அனு இது ஓகே வா. கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஸ்டூல் எடுத்து மேல வச்சு. வா 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 சீக்கிரம். அத்தை, என்ன அத்தை மழை வர போல இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா பங்குனி மாசம் மாதிரி வெயில் பளிச்சுன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. நீயும் பதிலுக்கு பல்ல கட்டிட்டு வர வேண்டியது தானே? என்னது? இல்ல, மழை வர மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன். மழை வருதுன்னு சொல்லலையே. அது வருமோ வராதோ யாருக்கு தெரியும்? சில சமயம் வரலாம், பல சமயம் வராம போலாம். அத்தை, இப்ப மழை வருங்கிறீங்களா வராதுங்கிறீங்களா? வரும், ஆனா வராது. என்ன ஆச்சு இந்த கிழவிக்கு? வயசானதுல பைத்தியம் பிடிச்சிருச்சோ? அம்மாடி, இந்த சிவா பைய வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பேசாம அமைதியா இரு. ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குதேம்மா. சும்மா இருமா. எம்மா எம்மா, அந்த சிவா பையன் வந்துட்டாமா. சரி சரி, பதட்டப்படாத. ரொம்ப கோபமா வராமா அவ. மா, சக்தி எங்கம்மா? ஏன் சிவா, என்ன ஆச்சு? சக்தி எங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, சொல். சக்தி எங்கம்மா? சக்தி, சக்தி, சக்தி. சக்தி, என்னாச்சு சிவா? எது கத்துறீங்க? சக்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீ மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். என்ன சிவா நீங்க? நீங்க கேட்டு நான் எதை மறைச்சிருக்கேன்? என்கிட்ட நீ எதையுமே மறைச்சது இல்லையா? ஆமா சிவா, உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. நீங்க என் உயிர் சிவா. உங்ககிட்ட நான் எதுக்கு மறைக்கணும்? அசோக், ஐயோ, இவளும் வராளே. இப்ப என்ன பண்றது? சக்தி, இவன் உனக்கு தெரியுமா? ஓ,
தெரியுமே. எப்ப தெரியும்? எப்படி தெரியும்? இங்கதான் நம்ம வீட்ல தான். அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்திருந்தாரே. என்ன சிவா நீங்க அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்க தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்க. ஏய் ஏய் நடிக்காதடி. உன் டிராமா எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஹலோ, முதல்ல யாரு நீங்க? எதுக்கு நான் உங்ககிட்ட டிராமா பண்ணணும்? ஏய் இது பாரு, திரும்ப திரும்ப நடிச்சு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்காத. என் வாழ்க்கையை தான் ஒண்ணு இல்லாம ஆக்கின. இப்போ என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம ஆக்க போறியா? நான் ஆக்சுவலா உன்னை கொல்லணும்னு தாண்டி இந்த ஊருக்கே வந்தேன். நீ இங்க இப்படி ஒரு செட்டப்ல இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். எங்கேயாவது போயிடு. என் ஃப்ரெண்டு வாழ்க்கையை வீணாக்காத. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? ஒரு பொண்ணு, அதுவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, இவ்ளோ பெரிய வீட்ல வாழ போறாளேன்னு அதை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? சங்கீதா வேண்டாம், திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. ஹலோ, நீங்க கொஞ்சம் உங்க பேச்ச நிறுத்துறீங்களா? நான் என் சிவா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், சிவா, என்ன நம்புங்க சிவா. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சிவா. எனக்கு சங்கீதான்னு இன்னொரு பேர் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவர் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாரு. சிவா, என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா சிவா? ஹலோ மேடம், ஏன் இப்படி? நீங்க என்னதான் அழுது புரண்டு கதறினாலும் நீங்க அசோக்கோட மனைவி இல்லைன்னு ஆயிடாதா? ஒழுங்கா ஒத்துக்கிட்டா பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இல்லனா அதோட விளைவுகள் பெருசா இருக்கும். சிவா, இப்பதான் தெரியுது சிவா, இதெல்லாம் யாரோட பிளான்னு. இதோ இவ இங்க நிக்கிறாளே, இந்த வீராவோட பிளான் தான். இவ நம்ம ஆபீஸ்க்குள்ள வர மாதிரி வந்து என்ன பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது என்ன வெளியில துரத்திட்டு அந்த இடத்தை இவ புடிச்சுக்கணும்னு பாக்குறா. அதையும் நம்பி நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க சிவா. இதோ பாருமா, ஏதோ வாய் இருக்குன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாத. யாரு யார் இடத்த பிடிக்கிறது? ஏய், அநியாயமா ஒரு அப்பாவி மேல பழி போடுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நீ யார் இடத்துல இருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். அம்மா, அவ ஏதாவது உளறி வைக்க போறா. ஏதாவது பேசி அவனை ஆஃப் பண்ணு. இப்ப பாரு. ஏன்பா தம்பி, இவ்ளோ தூரம் பேசுறியே, இவதான் உன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லுப்பா, ஆதாரம் இருக்கா? ஆமா சிவா, ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க சிவா. இவ்வளவு நேரம் உங்க ஃப்ரெண்ட் சொன்னதை நம்புனீங்கல்ல? அவர்கிட்ட நான் தான் அவரோட மனைவின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க சிவா. இவங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. எப்படி இருக்கும்? அவர் சொன்னது எல்லாமே போய் சிவா. எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆனா அவன் சங்கீதாங்கிற ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்தான். போட்டோ கொடுத்தாரா? அதுல ஏன் போட்டோ இருந்துச்சா சிவா? சொல்லுங்க சிவா, ஏன் போட்டோ இருந்துச்சா? இல்ல. அதுல மீரா போட்டோ தான் இருந்துச்சு. உன் போட்டோ இல்ல. எப்படி இருக்கும்?
என் போட்டோ அவர்கிட்ட இருந்தா தானே இருக்கும். அவர் சொன்னது எல்லாமே போய் சிவா. ஏன் ஒருவேளை போட்டோவை யாராவது மாத்தி வச்சிருந்தா? ஓ போட்டோ அதுல இருந்தா நீ மாட்டி பண்ணு. ஏன் போட்டோவை மாத்தி வச்சிருந்தா? அப்படியே இந்த சக்தி உதவி நம்மள தப்பா சொல்றா. தெரியுது, நீ எதுவும் காட்டிக்காத. என்னடி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பே பண்ணாத மாதிரி நடிக்கிற? சிவா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இவ தப்பானவன்னு. நீங்க தான் நம்பவே இல்ல. வந்த அன்னைக்கு ஆபீஸ்ல தீ பிடிச்சதுக்கு காரணமே இவதான். உங்களை ஒரு நாள் ஆளை வச்சு அடிக்க பார்த்ததும் இவதான். உங்க சொத்தை உங்களுக்கே தெரியாம அபகரிக்க பார்த்ததும் இவதான். இன்னைக்கு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறா. ஆனா இது எதையுமே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த மீராவை தான் நம்புறீங்க. Shut up, சக்தி. திரும்ப திரும்ப மீராவை பத்தி தப்பா பேசாத. மீராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடடா, வேதாளம் முருங்கை மரம் ஏறுதோ. அவங்க அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அப்படி நீ சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ என்ன வேணாலும் பண்ணிடலாம். தேவையில்லாம அவங்களை இந்த பிரச்சனையில் இருக்காது. இந்த பார், இப்ப எனக்கு தேவை அசோகம் புருஷனா இல்லையாங்கிறது மட்டும்தான். சொல்லு, அசோகம் புருஷனா இல்லையா? என்ன விட நேத்துக்கு வந்தவ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க. அப்போ நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க சிவா? அப்படிதானே சிவா? அப்படிதானே? போ போ, போய் ஒரிஜினல் விஷத்தை குடி. நம்ம டிராமா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சிவா, ஊரே என்ன பத்தி தப்பா சொல்லிருந்தாலும் நீங்க என்ன சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது சிவா. இனிமே நான் யாருக்காக வாழணும்? என் சிவாவே என்ன சந்தேகப்பட்டுட்டாரு. நான் சாகுறேன், செத்து போறேன். அப்பவாது நீங்க என்ன நம்புறீங்களான்னு பாக்குறேன். என் உயிரை என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஏய், சக்தி. ஏய், சக்தி. ஏய். ஏய். ஏய், சக்தி.
சக்தி சொன்ன கேளு சக்தி. சக்தி ஏய், சக்தி கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்க கழுத்து அறுத்துட்டு செத்துருப்பேன். வராதீங்க. ஏய், சக்தி 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 நான் சொல்றது கேளு சக்தி. என்ன தடுக்காதீங்க சிவா. நான் தப்பானவ இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல சிவா. நான் சொல்றது கேளு சக்தி. வேணா சக்தி. சக்தி அந்த கத்தி இப்படி கொடு. கிட்ட வராதீங்க சிவா. சக்தி என்ன பண்ணிட்டு இருக்க? ராமாயணத்துல சீதை தீ குளிச்சு தான் தப்பானவ இல்லைன்னு நிரூபிச்சான். அதே மாதிரி நான் இந்த விஷத்தை சாப்பிட்டு நான் தப்பானவ இல்லைன்னு நிரூபிக்கிறேன். சக்தி சக்தி நான் சொல்றது கேளு சக்தி. ஏய். ஏய், சக்தி நான் சொல்றது கேளு. கிட்ட வராதீங்க சிவா. சக்தி நான் சொல்றது கேளு சக்தி. தள்ளி போங்க சிவா. ஐயோ ஏன் சக்தி இப்படி பண்ற? நான் சாகுறேன். நான் செத்து போறேன். ஏய், 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 சக்தி ஏய், சக்தி சக்தி என்ன சக்தி இப்படி பண்ற? அது என்ன நம்புறீங்களா சிவா? ஏன் சக்தி இப்படி எல்லாம் பண்ற? எதுக்கு இப்படி விஷத்தை குடிச்ச? என்ன நீங்க நம்புறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல சிவா. உங்களை சுத்தி நிறைய ஓநாய் கூட்டங்கள் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஆனா அவங்களுக்கு நானே பலிகடா ஆயிட்டேன். சக்தி சிவா தலை சுத்துது சிவா. சக்தி சக்தி என்னாச்சு? சக்தி 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 இப்ப உனக்கு ஒண்ணு ஆகாது. சக்தி சக்தி என்ன ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேணாம் வேணாம் சிவா. சக்தி, வேண்டாம் சிவா. சக்தி. வேண்டாம். நான் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன் சிவா. சக்தி சொல்றது கேளு சக்தி. விளையாடாத சக்தி. உங்களை விட்டு போக போறேன். நான் உங்களை விட்டு போக போறேன் சிவா. சிவா நான் செத்துட்டா என்னையே நினைச்சிட்டு இருக்காதீங்க சிவா. என்னை விட அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க சிவா. அதான் என் ஆசை. என் ஆசையை ஐயோ சக்தி நிறைவேற்றுங்க சிவா. என்ன சக்தி சொல்ற? என்னையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. என் ஆசையை நிறைவேற்றுங்க சிவா. ப்ளீஸ் சிவா. ப்ளீஸ் சிவா. சக்தி சக்தி லூஸ் மாதிரி பேசாத. போன கொடு சக்தி. சக்தி வேணாம் சிவா. சக்தி வேணாம். சக்தி நான் சொல்றேன் கேளு. போன கொடு. அம்மாடி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ற பாருமா. பிறவி நடிகை மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாமா. சரி சரி, நாம போய் நம்ம பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ சக்தி சக்தி ஐயோ சக்தி என்ன பேசுற நீ? போன கொடு முதல்ல. சக்தி ஏன் இப்படி பண்ண? இரு இரு நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ வேணாம். கால் பண்ணாதீங்க ஆண்டி. என்னோட கதை முடிஞ்சது. ஐயோ சக்தி அப்படியே பேசுற சக்தி. பண்றேன். சுந்தர் மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். வாமா வாங்க. கும்பலா எங்க போகுதுங்க? சுபத்ரா வேலைக்காவது என்னன்னு போய் பாப்போம். ஐயோ என்கேஜ்டா இருக்கே. மாப்பிள்ள, அவ எந்த ஊரோ என்ன பேரோ இருந்துட்டு போட்டோம். அத பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போக கூடாது மாப்பிள்ள. நீங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அத்தை நீங்க வேற அத்தை. அவ ரொம்ப விவரமான ஆள் அத்தை. ஒரிஜினல் விஷத்தை எல்லாம் குடிச்சிருக்க மாட்டா. அவ குடிச்சது கண்டிப்பா டம்மி விஷமா தான் இருக்கும். கரெக்டா சொல்றான். எப்படி மாப்பிள்ள சொல்றீங்க? அத்தை அவ ஒரு ஃப்ராடு. அவ எப்படி ஒரிஜினல் விஷத்தை குடிப்பா? சொல்லாமா வேண்டாமா? என்னடி பண்றது? சொல்லிடலாம். அதெல்லாம் இல்ல, அவ குடிச்சது ஒரிஜினல் விஷம்தான். அனு எப்படி சொல்ற? நான் தானே ஒரிஜினல் விஷத்தையே ஊத்தி வச்சேன். ஐயோ அப்ப சங்கீதா குடிச்சது ஒரிஜினல் விஷமா? போச்சு போச்சு. இது உதவிங்க பண்ண வேலை. எவ்வளவு நேரம் என்கேஜ்டா இருக்க? வா சக்தி ஹாஸ்பிடல் போலாம். சக்தி சொன்னா கேளு சக்தி. சுபத்ரா, நாம மோசம் போயிட்டோமா? என்னமா சொல்ற? சங்கீதா குடிச்சது நாம வச்ச டம்மி விஷம் இல்ல, ஒரிஜினல் விஷம்.
ஒரிஜினல் விஷமா? முதல்ல ஹாஸ்பிடல் போலாமா? எந்திரி சக்தி. வேண்டாம் சிவா. ஒரிஜினல் விஷமா? யார் ஒரிஜினல் விஷம் வச்சது? அதான் அந்த குட்டிச்சாத்தான்னு ஒரு கலை அந்த பூதேவிதான். சக்தி சொல்றது கேளு சக்தி. எந்திரி சக்தி. அம்மா, நீ முதல்ல அவ காதுல போய் விஷயத்த சொல்லு, அப்பதான் அவ கிளம்புவா. சக்தி 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 எந்திரி சக்தி. ஐயோ சக்திமா, ஏமா இப்படி பண்ண? ஐயோ இப்படி அவசரப்பட்டுட்டியேம்மா. ஐயோ உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சே. அம்மா, பாட்டி எப்படி என்னோட பர்ஃபார்மன்ஸ்? அடி நீ குடிச்சது டம்மி விஷம் இல்லடி, ஒரிஜினல் விஷம்.